டியூஸ்டே ஆஃப்டர்நூன் மதியம் லஞ்சுக்கு சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக அரிசியும் பருப்பு ஊற போட்டிருந்தேன். ஒரு 1/2 hour கழிச்சு அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா குழஞ்சு வெந்து வந்துடும். என் பாஸ்ட் 2 வீக்ஸாக கிச்சனில் வச்சிருக்கிற மணி பிளான்ட்டோட க்ரோத் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த லாங் சைஸ் கிளாஸ் பாட்டிலில் வச்சோம் அப்படின்னா லீவ்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு ஸ்டோரேஜ் ரேக் மேலே ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாமல் இருக்கிற கிளாஸ் ஆயில் பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பிளான்ட் போட்டு வைங்க, நல்லா வந்து க்ரோ ஆகும். அண்ட் இதை செஞ்ச சாம்பார் சாதத்துக்கு வெறும் உருளைக்கிழங்கு, கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், பட் கத்திரிக்காய் வீட்டில் எல்லாருக்கும் அலர்ஜி அப்படிங்கிறதுனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற காய், அது கூடவே தக்காளி சேர்த்து தண்ணி ஊற்றி வெஜிஸா உப்பு போட்டு வேக வச்சிருங்க. காய் ஒரு 60% வெந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மல்லி தூளும் கூட புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாதம், ஃபைனலாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் கொத்தமல்லியில் தூவி கலந்தீங்கன்னா டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி. இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட எந்த ஐட்டம் சூப்பராக இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.